அனைவரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆயா வீட்டுல கத்திரிக்காய் வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காயெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வத்தல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஒரு கடாயில காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்த பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமா ஊத்த தேவையில்லை, கொஞ்சமா மட்டும் தெளிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். காய் ஒரு 1/4 வேக்காடு வெந்தா போதும், இறக்கிடலாம். ஒரு கடாயில காய் சேர்த்துக்கோங்க. காய்க்கு ஏற்ற அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவும் 1/4 வேக்காடு வெந்தா போதும், இறக்கிடலாம். இந்த 2 காயும் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணும். இப்போ இதை நம்ம பாட்டிலுக்கு மாற்றி வச்சிடலாம். இங்கே நாங்கள் ஒரு குழம்பு செய்கிற அளவுக்கு மட்டும் தான் வத்தல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இதை நம்ம பெரிய குவான்டிட்டியில் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போ புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 வத்தலும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அன்னைக்கு எடுத்து வச்ச வத்தல் இருக்கு, அதை வச்சு இப்போ நம்ம வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வத்தல் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, வெண்டைக்காய் வத்தல், கத்திரி வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், தேங்காய் 1 மூடி, குழம்பு மிளகாய் தூள், வரமிளகாய் 4, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 7 இருந்து 10 போல பூண்டு பல், 2 தக்காளி நறுக்கியது, ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி, நல்லெண்ணெய். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை இப்ப லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதை வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாச்சு. இப்ப இது கூட நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மிளகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அது கூட வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை இதுல சேர்த்துக்கலாம். வத்தலை குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி காய வச்சு அதுல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்க்கணும். இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இந்த கொத்தவரங்காய் வத்தலை நீங்க தண்ணியில போடணும்னு இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி எண்ணெயில பொரிச்சு எடுத்தனால நீங்க அப்படியே டைரக்டா குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயை அரைச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியா உப்பு புளிப்பெல்லாம் வந்து சரி பார்த்துக்கோங்க. கடைசியா தேங்காயை உள்ள சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இது இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். எப்படி இருக்கு? சூடான சுவையான வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.